அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 43 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன், ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிற தேவன். நாம் அநேக நேரங்களிலே அநேக இடங்களில் நாம் தலை குனிந்தவர்களாய் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் சொல்லலாம், என் குடும்பத்துல நான் தானே கனவீனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் காணப்பட்டேன். என் குடும்பத்துல என்னைத்தானே எல்லாரும் கனவீனப்படுத்தினார்கள், தலை குனிந்து நிற்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களை பார்த்து, நீ என் பார்வைக்கு அருமையானவள், நீ என் பார்வைக்கு அருமையானவள். ஒருவேளை அநேகருக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்து வாழ்ந்திருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிமித்தமாய், உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குழப்பங்களின் நிமித்தமாய், உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சரிவுகளின் நிமித்தமாய் நீங்கள் தலை குனிந்து போய் நின்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடி கனம் பெற்றாய். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கனம் உண்டாக போகிறது. உங்க பிள்ளைகள் கனம் பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் தலைமுறைகள் கனப்படுத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். ஆமென். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொல்லலாம், நான் ரொம்ப ஞானி கிடையாது, பேதையா இருக்கிறேன்னு சொல்லி, ஒரு சில ஒண்ணு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமான உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகமே உங்களை பார்த்து, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஞானமற்றவள் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிற தேவன். யாரை கர்த்தர் கனம் பண்ணுவார்? அவர் ஜீவனுள்ள தேவன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நாம் கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவன். ஆமென். நீங்க ஆண்டவரை கனம் பண்ணுங்க. சின்ன சின்ன காரியத்துல ஆண்டவரை கனம் பண்ணுங்க. சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியும் அப்படின்னு நினைச்சா அந்த காரியத்தை நம்ம செய்யணும். சில காரியங்கள் ஆண்டவர் வெறுக்கிறார்னு தெரிஞ்சா அந்த காரியங்களை விட்டு விடணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாருமே நீங்க ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்டிப்பா கனம் பண்ணுவார். அந்த நாட்கள்ல பெரிய பெரிய ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும். கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஆமென். என்னுடைய சித்தி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப வயது இருக்கும். ஆனா ஒவ்வொரு வாரமும் கிராமங்களுக்கு ஊழியத்திற்கு போகிறாங்க. இதுவரைக்கும் எத்தனையோ 200க்கு மேல கிராமங்களை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். நம்முடைய சூழ்நிலைகள் என்ன சூழ்நிலைகள் ஆனாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். நீங்க அப்படி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்கள் குடும்பங்களை கனம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்மை குறித்து பேசுகிற வார்த்தைகள் நிறைய பேர் பேசியிருக்கலாம். உங்களை தரக்குறைவாக கூட பேசியிருக்கலாம், அற்பமாய் பேசியிருக்கலாம், ஏளனப்படுத்தி இருக்கலாம், நிந்தித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால். சோ நீங்க ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி அருமையாக முடியும்? அவரை கனம் பண்ணுங்க, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு ஊழியம் செய்யுங்க. இப்படி செய்யும் போது அவருக்கு நாம் பிரியமானவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை கனம் பண்ணுகிற தேவன் என்று வாக்கு கொடுக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் உடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் காணப்பட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு ஆஸ்தி இல்லாம இருக்கலாம். ஆனால் நீர் எங்களை கனம் பண்ணுகிறவராய், ஆண்டவரே நீர் எங்களை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடியால் துதிக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு நாங்கள் அருமையானவர்களாய்
கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவரப்பா, உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஞானம் இல்லாதவர்களா இருந்தாலும் ஞானிகளை வெட்கப்படுத்த இப்படிப்பட்ட பைத்தியங்களாக எங்களை தெரிந்து கொண்டீரே தகப்பனே. அப்பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்மை கனம் பண்ண எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த காரியமானாலும் எந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை கனம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கனம் பண்ணுவோம் அப்பா ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் தலை குனிந்து நின்றோமோ அந்த இடத்திலே கர்த்தர் எங்களை தலையை நிமிர பண்ணி கனப்படுத்துகிற தேவன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ண உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். God bless you.